கொடுத்து இங்கே நின்று கொண்டிருக்கின்றீர்கள். நம்முடைய அருமை அண்ணன் டாக்டர் வெங்கடேசன் அவர்கள் ஐஜேகே கட்சியின் சார்பாக நம்முடைய இரட்டை இலை சின்னத்தில், நம்முடைய பல்லாவரத்தில் இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி 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 நீங்கள் கொடுக்கணும். அதே போல் தாம்பரத்தில் இந்த முறை அண்ணன் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் அவர்கள் தான். இந்த முறை இது அவருடைய காலம், அவருக்கான நேரம். மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். பெரிய ஒரு வெற்றியோடு, அதை விட மிகப்பெரிய பொறுப்போடு களத்திற்கு அண்ணன் அவர்கள் மே 4க்கு பிறகு வருவார்கள் என்கிற உறுதியும் எனக்கு நிச்சயமாக தெரியும். அருமை சொந்தங்களே, நம்முடைய எல்லா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டிய நேரம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செங்கல்பட்டு மாவட்ட செயலராகவும் அண்ணன் தான் இருக்கிறாங்க சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் அவர்கள், முன்னாள் அமைச்சர் சின்னையா அவர்கள், பல்லாவரம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வண்டியில் ஐயா தன்சிங் அவங்க இருக்கிறாங்க. இந்திய ஜனநாயக கட்சி ஐஜேகேனுடைய தலைவர் ஐயா பாரிவேந்தன் அவர்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர் ஐயா ரவி பச்சமுத்து அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பாட்டாளிகள் செங்கல்பட்டு மாவட்ட செயலர் வெங்கடேசன் அவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அருமை தலைவர் கரிகாலன் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட துணைத் தலைவர் மகேந்திர வர்மா அவர்கள், செங்கல்பட்டு மாவட்ட செயலர் வேணுகோபால் அவர்கள், புரட்சி பாரதத்தினுடைய செங்கல்பட்டு மாவட்ட செயலர் பொன் மாணிக்கவேல் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு தொண்டர்களே, இது எனக்கு தமிழகத்தில் இது எனக்கு 94வது சட்டமன்ற தொகுதியில் நான் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றேன். 9ஆம் தேதி ஆரம்பித்து காரணம் ஒன்று மட்டும்தான், பாரத பிரதமர் மோடி ஐயாவுடைய கட்டளை. திராவிட முன்னேற்ற கழகம் வெளியே செல்ல வேண்டும். வெறுப்பு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை பொறுத்தவரை திமுகவை அகற்றவில்லை என்றால் தமிழக மக்கள் நம்மை மன்னிக்க மாட்டார்கள் என்பது நமக்கு தெரியும் அருமை சொந்தங்கள். அதனால் இங்க இருக்கக்கூடிய பிஜேபியுடைய தொண்டர்களுக்கு என்னுடைய சிறப்பு விண்ணப்பம், ஒரு வாக்கும் சிந்தாம சிதறாம ரெட்டலைக்கு கொண்டு வர சேர்த்த வேண்டிய பொறுப்பு நம்முடைய. ஒரு வாக்கையும் கூட சிந்தாம சிதறாம கொண்டு வந்து தாம்பரத்திலையும் சரி பல்லாவரத்திலையும் சரி. நான் உங்களுக்கு தெரியும், என்னுடைய ஊனோடு உடம்போடு நரம்போடு ரத்தத்தோடு இதயத்தோடு பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் நீங்கள் கலந்திருக்கின்றீர்கள். நாம் நடத்திருக்கக்கூடிய போராட்டம் இந்த 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக எத்தனை போராட்டம், என் மீது எத்தனை வழக்குகள், 88 வழக்குகள், 17 நீதிமன்ற வழக்குகள், 4 அவதூறு வழக்குகள், அது எல்லாத்தையும் சகிச்சு ஏன் நிற்கிறோம்? நாங்க ஆட்சி மாறும். அதனால் இது அடுத்த 2 நாளை நீங்க பயன்படுத்தணும். நமக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர்னு மோடி ஐயா சொல்லிட்டாங்க. அவர் பின்னால் இருக்கின்றோம். அவரை மே 4க்கு பிறகு முதலமைச்சராக அந்த பொறுப்பில் நம்ம அமர்த்தோம். இங்க 2 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சின்னத்தில் கட்சியில் நிற்கக்கூடிய அண்ணனை ஜெயிக்க வச்சு அனுப்பணும். அதனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு தொண்டர்களே, மறந்தும் இருந்து விடாதீர்கள். ஒரு வாக்கையும் கூட சிந்தாம சிதறாம நீங்க கொண்டு வரணும். செங்கல்பட்டினுடைய வடக்கு மாவட்ட தலைவர் சிங்கை ரகுராமன் அவர்கள், செங்கல்பட்டினுடைய மாவட்ட துணைத் தலைவர் விஜயலட்சுமி அவர்கள், செங்கல்பட்டு மாவட்ட பொதுச் செயலாளர் பாலாஜி அவர்கள், குரோம்பேட்டினுடைய மண்டல் தலைவர்